ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக நிலவாசல் மாலை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிலவாசல் மாலை ரெடி பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி செண்டு மல்லி எடுத்துருக்கிறேன். செண்டு மல்லியிலேயே லைட் எல்லோ விட டார்க் எல்லோ, அதாவது ஆரஞ்சு கலர் கலந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, அது வந்து 2 கிலோ எடுத்துருக்கிறேன். 2 கிலோ பூ இருந்தால் போதும், நம்ம ரொம்ப அழகாக நம்ம வந்து நிலவாசல் மாலை ரெடி பண்ணிக்கலாம். வீட்டில் இருந்தே ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணலாம். அதுக்காக நார்மல் சைஸ் ஊசியில் நூல் வந்துட்டு பார்த்திங்கன்னா பைண்டிங் நூல், நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா பைண்டிங் நூல், அது இந்த நூல் தான். இந்த நூலில் நிலவாசல் மாலை நம்ம ஸ்ட்ராங்கான மாலையெல்லாம் ரெடி பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக. அந்த நூல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஊசியில் நூல் போடும்போது ரெட்டையாக 7 அடி நூல் போட்டுக்கோங்க. நூல் போட்டுக்கிட்டு நீங்கள் அளந்து பார்க்கும்போது கரெக்டாக 7 அடி இருக்கணும். 7 அடியிலேயே வந்துட்டு 6 அடியில் நிலவாசல் மாலை ரெடி பண்ண போகிறோம். அந்த அரை அடி நூல் எதுக்காகனா இந்த மாதிரி முடி போடுறதுக்காக தான். எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி வளைச்சி ஒரு நாட் மாதிரி போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வாசக்காலில் ஆணியில் மாட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைனா கூட அந்த அரை அடி நூலை விட்டுருங்க. அதை வந்து ஈஸியாக ஆணியில் இந்த மாதிரி நாட் போட விருப்பம் இல்லைனா கூட ஈஸியாக முடி போட்டுக்கலாம். அவ்வளோதான். அந்த மாதிரி முடி மாதிரி போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிடலாம் பாருங்கள். அவ்வளோதான். இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. நூலும் பார்த்திங்கன்னா இப்போ 6 அடி இருக்கும் கரெக்டாக. இதில் வந்துட்டு ஒவ்வொரு பூவாக நம்ம கோர்க்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள். இந்த மாதிரி ஊசியில் கீழ்ப்பக்கமாக பார்த்த மாதிரி கோர்த்துக்கலாம். ஒவ்வொரு பூவாக எடுத்து இந்த மாதிரி கீழ்ப்பக்கமாக பார்த்த மாதிரி கோர்த்துக்கலாம். செண்டு மல்லியிலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டார்க் கலரில் ஒன்று, லைட் எல்லோ கலரில் ஒன்று கிடைக்கும். 2 கலர் பூக்கள் கிடைக்கும். இதில் வந்துட்டு ஒன்று வந்து டார்க்காகவும் ஒன்று வந்து லைட்டாக எல்லோ கலரையும் கோர்த்துக்கலாம். அந்த மாதிரி 1 to 1 கூட கோர்த்துக்கலாம். இதில் 1 கிலோ அதில் 1 கிலோ வாங்கிட்டு கூட 1 to 1 கூட கோர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரே கலரில் கூட கோர்த்துக்கலாம். அடுத்தடுத்து கோர்க்கும் போது பாருங்கள், இந்த பச்சை கலர் காம்பு வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு லைட்டாக நெருக்கிக்கங்க. போட்டுவிட்டு ரொம்பவும் நெருக்க வேண்டாம், சும்மா லைட்டாக நெருக்கி விட்டமாவே போதும். இந்த பூ நல்லா புசு புசுன்னு இருக்கிறதுனால காம்பு வெளியில் தெரியாத அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பூவாகவே ஆரஞ்சு கலரில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வந்து செண்டு மல்லியில் நிலவாசல் மாலை தோரணம்லாம் ரெடி பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே இந்த பூக்கள் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒயிட் கலர் செவ்வந்தி பூவோ இல்லை எல்லோ கலர் செவ்வந்தி பூவோ யூஸ் பண்ணிக்கலாம். இடையில ரெட் ரோஸ் கலந்து நான் ஏற்கனவே 2 வீடியோ, ஒன்று சிம்பிளாக நிலவாசல் மாலையும் இன்னொன்று கிராண்டாக நிலவாசல் மாலையும் ரெடி பண்ணி போட்டிருக்கிறேன். அந்த 2 வீடியோவையும் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் கொடுக்குறேன், எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்த வகையான பூக்கள் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குதோ அந்த பூக்களை வச்சு ரொம்ப ஈஸியாக நிலவாசல் மாலை ரெடி பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கோருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பூ மட்டும் எல்லோ கலரில் கோர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான், பார்க்குறதுக்கு அது ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. லாஸ்ட்டாக முடி போடும்போது பாருங்கள், கொஞ்சம் நூல் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு முடி மாதிரி போட்டு அந்த ஹோல்ஸுக்குள்ளே ஃபுல்லாக முடி போட வேண்டாம், கொஞ்சம் ஹோல்ஸ் விட்டுக்கோங்க. அந்த ஹோல்ஸுக்குள்ளே ரோஜா பூ காம்பு வச்சு இந்த மாதிரி இருக்க மாதிரி 2-3 முடி போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிடுங்க. ரோஜா பூ காம்போ அப்படி இல்லைனா ஒரு சாதாரண குச்சி கூட வச்சு நம்ம சின்ன குச்சை எடுத்து வச்சு கூட முடி போட்டுக்கலாம். அவ்வளோதான். நிலவாசல் மாலை 2 சைடுக்கும் பாருங்கள் 6 அடி ரெடி பண்ணிட்டேன். அவ்வளோதான். அடுத்தது அதே மாதிரி இந்தாண்டி அந்தாண்டி கொஞ்சம் கொஞ்சம் நூல் விட்டுக்கங்க. முடி போடுறதுக்காக நூல் விட்டுட்டு சென்டரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒன்று வந்து 3 அடிக்கும், இதே மாதிரி இன்னொன்று வந்து 4 அடிக்கும் ரெடி பண்ணிக்காங்க. நான் இப்போ வந்து 4 அடிக்கு ரெடி பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி முடி மாதிரி போட்டுக்கலாம். சென்டரில் கோர்க்கிற பூ மட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 அடி இருக்கிற மாதிரி கோர்த்துக்கங்க. இந்த முடியெல்லாம் விட்டுட்டு அந்த முடி போடுறதுக்காகவே ஒரு அரை அடி நூல் சேர்த்தியே விட்டுக்கங்க. இந்த இடத்துல வந்து ஒரு 4 அடி தோரணம் கோர்க்குறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 4 அடி நூல் போட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி கோர்த்துக்கங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் நம்ம வளைச்சி முடி போட்டோம் இல்லைங்களா ஆணியில் மாட்டுறதுக்காக, அதே மாதிரி இந்த இடத்துலையும் வளைச்சி இந்த மாதிரி முடி மாதிரி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வளைச்சி அதிலே 2 முடி மாதிரி போட்டுக்கிட்டோமா போதும். நல்லா 2 முடிங்கிறது 3 முடி கூட நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், இந்த தோரணம் நூலை விட்டுட்டு கரெக்டாக சென்டரில் இருக்கிற பூ மட்டும் 4 அடி இருக்குது. இதே மாதிரியே நீங்கள் 3 அடியில் இன்னொரு தோரணம் ரெடி பண்ணிக்கோங்க. நிலவாசலோட 2 சைடும் மாட்டுறதுக்காக 6 அடியில் 2 தோரணம், அடுத்தது மேலே ஸ்ட்ரெயிட்டாக வைக்கிறதுக்காக 3 அடியில் ஒன்றும், கீழே டபுள் ஜூ மாதிரி வைக்கிறதுக்காக 4 அடியில் ஒன்றும் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்தது சம்மங்கி பூ 1/2 கிலோ எடுத்து இந்த மாதிரி காம்பை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், அந்த பச்சை கலருக்கும் கொஞ்சம் கீழே வரைக்கும் விட்டு பாதி பூ அளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ரெட் ரோஸ் 100 கிராம் எடுத்துக்கோங்க. ரெட் ரோஸை வந்து இந்த மாதிரி காம்பை நல்லா ஒட்டி கட் பண்ணிக்கோங்க. இது வந்து தேவைப்பட்டால் நீங்கள் செஞ்சுக்கலாம், அப்படி இல்லை சிம்பிளாகவே இருக்கட்டும் அப்படின்னா நம்ம செண்டு மல்லியில் செஞ்சோம் இல்லைங்களா அதே தோரணத்தோடையே விட்டுறலாம். இந்த மெத்தடில் நீங்கள் ரெடி பண்ணணுன்னா இதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஊசியில் வந்து ரெட்டையாக நூல் போட்டுக்கோங்க. இது வந்து சாதாரண நூல் கூட போட்டுக்கலாம். ரெட்டையாக நூல் போட்டுட்டு கடைசியில் பாருங்கள் ரோஸ் காம்பு வச்சு ஒரு கண்ணி நல்லா இறுக்கமாக கட்டிக்கலாம். பூ கட்ட தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணலாம். அதனால் பூ கட்டுற மெத்தடில் கட்ட தெரிஞ்சால் கட்டிக்கங்க. அப்படி இல்லைனா சாதாரணமாக கயிறு முடி போடுற மாதிரி ரோஸ் காம்பு வச்சு ஒரு முடி போட்டுக்காங்க. காம்பு கட் பண்ணி வச்சுருந்த ரோஸை பாருங்கள் இந்த மாதிரி கீழ்ப்பக்கமாக பார்த்த மாதிரி ஊசியில் கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி கோர்த்துட்டு பாருங்கள், இந்த இடத்துல வந்துட்டு நம்ம சம்மங்கி பூ காம்பு கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா அதை வந்து ஒவ்வொன்றா கோர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் நெருக்கி விட்டுக்கோங்க. அடுத்தடுத்து இதே மாதிரியே கோர்த்துக்கலாம். பாருங்கள், முன்ன கோர்த்த ஒரு பூக்குள்ளே இன்னொரு பூ போகிற மாதிரி பாருங்கள், அந்த பூக்குள்ளே இந்த காம்பு போகிற மாதிரி நகர்த்திக்கங்க. அடுத்தடுத்து இதே மாதிரியே நகர்த்திக்கங்க. ஸ்ட்ரெயிட்டாக 7 பூ கோர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நகர்த்தி கோர்த்துக்கங்க. கேப் இல்லாத 7 பூ கோர்த்துக்கலாம். 7 பூ கோர்த்துமா கரெக்டாக இருக்கும். ரோஸ் கோர்த்துட்டு அடுத்து சம்மங்கி பூ வந்து 7 கோர்த்துக்கலாம். அடுத்தது நீளமாக நூல் விட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி 3 கொத்து சேர்ந்தது வந்து ஒரு செட்டு. இந்த மாதிரி நான் வந்து மேலே வந்து ஒவ்வொரு செட்டு தான் கட்டிக்க போகிறேன். இது எப்படி முடி போடுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சைடு 2 கொத்தும் இன்னொரு சைடு 1 கொத்தும் வச்சு இந்த மாதிரி முடி போட்டுக்காங்க. நூல் வந்து வெளியே தெரியாத அளவுக்கு பாருங்கள். இந்த மாதிரி முடி போட்டுக்கலாம். அந்த இடத்துல 2 முடி போட்டோமா போதும். 2 முடி போட்டுட்டு இதே மாதிரியே நம்ம ஆணியில் கட்டிக்கலாம். நான் சொல்கிற மெத்தடில் இதே மாதிரியே ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை மேலே கொஞ்சம் இன்னும் ரோஸ் கோர்க்கலாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும் அப்படின்னா ரெட்டையாக பிரித்து முடி போட்டோம் இல்லைங்களா, அதுலேயே பாருங்கள் ஒரு நூல் விட்டுட்டு மற்ற நூலை கட் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த சைடும் ஒரு நூல் விட்டுட்டு மற்ற நூலை கட் பண்ணிடலாம். இந்த நூலை பாருங்கள் 2 நூலையும் ஒன்றா சேர்த்து இதே மாதிரியே கூட நம்ம கட்டிக்கலாம். அப்படி இல்லைனா மேலே ரோஸ் கோர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து மேலே ரோஸ் கோர்த்து காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து எது ஈஸியாக இருக்குதோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஊசியில் கோர்த்துக்கலாம் பாருங்கள். 2 நூலையும் சேர்த்து நான் இன்றைக்கி 3 இன்ச்சு ஊசி எடுத்ததுனால ஈஸியாக கோர்த்துட்டேன். அடுத்தது பாருங்கள் ரோஸை வந்து இந்த மாதிரி கீழ் பக்கமாக பார்த்த மாதிரி காம்பை கட் பண்ணிவிட்டு கோர்த்துக்கலாம். அவ்வளோதான். மேலே தோரணத்துக்கு கட்டுறதுக்காக இந்த மாதிரி 3 கொத்து சேர்ந்தது ஒரு செட்டு. இது மாதிரி 3 செட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுத்தது கீழே வந்துட்டு நம்மளுக்கு நிலவாசல் மாலையில் கட்டுறதுக்காக இந்த மாதிரி பாருங்கள் 6 கொத்து சேர்த்து ஒரு செட்டாக ரெடி பண்ண போகிறேன். 3 கொத்து சேர்ந்தது 3 செட்டும் 6 கொத்து சேர்ந்தது 4 செட்டும் ரெடி பண்ணிக்கோங்க. நான் பேசுகிறது அந்த அளவுக்கு உங்களுக்கு புரியலனா கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி 6 கொத்தும் சேர்த்து இந்த மாதிரி முடி போட்டுக்கலாம் பாருங்கள். தனித்தனியாக ரெடி பண்ணி இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து முடி போட்டுக்கிறோம். அவ்வளோதான். இதை வந்து நம்ம தோரணத்துக்கு கட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 4 செட்டு ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ரெடி பண்ணி போட்டாச்சு பாருங்கள். இப்போ வந்து உங்களுக்கு அளவு புரியும் பாருங்கள். நம்ம டோரோட ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் பார்த்தீங்கன்னா 6 அடி ரெடி பண்ணியிருக்கிறோம். டோரோட மேலே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது இல்லைங்களா, அது வந்து 3 அடி. கீழே டபுள் ஜூ மாதிரி இருக்குது இல்லைங்களா, அது வந்து 4 அடி ரெடி பண்ணியிருக்கிறோம். அந்த 3 பீஸு சேர்ந்து சம்மங்கி பூவில் ரெடி பண்ண பாருங்கள். மேலே வந்து 3 பீஸு போட்டிருக்கிறோம். கீழே வந்து அந்த 4 பீஸ் ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அது போடலைன்னா இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கும். அதுவே நம்ம சம்மங்கி பூவில் ரெடி பண்ணதை கட்டினோமா கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி சென்டரில் கட்டிக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி சென்டரில் ஒன்றும் கீழே ஒன்றும் கட்டிக்கலாம். அதே மாதிரி அந்த சைடும் சென்டரில் ஒன்று கீழே ஒன்று கட்டிக்கலாம். அப்போ 4 பீஸ் நம்ம ரெடி பண்ணியிருந்தோமா சரியாக இருக்கும். இந்த மாதிரி சென்டரில் கொஞ்சம் லூஸாக கட்டிக்கங்க. முடி வந்து இறுக்கமாக போட்டுக்கோங்க. அந்த வளைச்சி கட்டுறது வந்து கொஞ்சம் லூஸாக கட்டிக்கங்க. இந்த மாதிரி தோரணம் நிலவாசல் மாலையில் தோரணம் கட்டின பின்னாடி போட்டுக்கலாம் பாருங்கள். கீழே இந்த மாதிரி கொஞ்சம் மாதிரி அந்த ரோஸ் காம்பு வச்சு கட்டணும் இல்லைங்களா, அதில் கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி கொஞ்சம் மேலே தூக்கி கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா 2 முடி 3 முடி போட்டுக்கோங்க. முடி போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிடலாம். அவ்வளோதான் பாருங்கள். இப்போ ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப அழகாக 2 கிலோ செண்டு மல்லியிலே ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். 2 கிலோ செண்டு மல்லி, 1/2 கிலோ சம்மங்கிப்பூ, 100 கிராம் ரோஸ் வச்சு ரொம்ப அழகாக நிலவாசல் மாலை ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.